ஹலோ வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னோட கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ண ஜெயந்தி அதாவது சமஸ்கிருதத்தில் கிருஷ்ண ஜென்மாஷ்டமினும் தமிழில் கோகுலாஷ்டமின்னு சொல்லப்படுற இந்த நாள் கிருஷ்ணரின் பிறந்த நாளை கொண்டாடுற இந்து சமய விழாவாகும். ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் அதாவது ஆவணி மாதத்தில் தேய்பிரையில் வர்ற 8ஆம் நிலையில் ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு நாம் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறோம். இந்த வீடியோவில் கிருஷ்ணரை பற்றியும் நாம் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி அதாவது கோகுலாஷ்டமி கொண்டாடுறோம் என்பதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிருஷ்ணர் இந்து சமய கடவுளாவார். அவர் விஷ்ணுவின் அவதாரங்களுள் ஒருவரால் வைணவர்களால் கருதப்படுகிறார். இவர் விஷ்ணுவின் 8வது அவதாரமாக கருதப்படுகிறார். மகாபாரதத்திலும் பாகவத புராணத்திலும் இவரை பற்றி பல விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு. இந்து சமய பக்தி நெறிகளில் இவருடைய பக்தர்களே பெரும்பாலானவர்களாக கருதப்படுகிறார்கள். இவரை தமிழில் கண்ணன் என்றும் வட இந்தியர்கள் கண்ணையா என்றும் அழைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கேசவன், கோவிந்தன், கோபாலன் என்று பல பெயர்களால் கிருஷ்ணர் அழைக்கப்படுகிறார். அவர் பிறந்த ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரமே நாம் கோகுலாஷ்டமியாக கொண்டாடிக்கிட்டு வரோம். இந்து கடவுளில் எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள்களில் முக்கியமானவர் கிருஷ்ணர் ஆவார். அதாவது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பப்படுவர் நமது கிருஷ்ண பகவான். அவரோட குழந்தை அவதாரத்தில் அவர் குறும்புக்காரனாக ஒரு தெய்வ குழந்தையாக முன் மாதிரியாக குழந்தைங்களுக்கு விளங்குவதால குழந்தைகளால் மிகவும் விரும்பப்படுறாரு. அவருடைய காதல் லீலைகளும் காதல் யுக்திகளும் காதல் தத்துவங்களும் நமது இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு சிறந்த இடத்தை பிடிச்சு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நாம் வணங்குற அதே சமயம் படிக்கிற பகவத்கீதை கிருஷ்ணர் போர்க்காலத்தில் அர்ஜுனனுக்கு வழங்கிய தத்துவங்கள் மற்றும் அறிவுரைகளை கொண்டது. அதாவது பகவத்கீதையானது நமது இந்திய சட்ட அமைப்பில் பார்த்திங்கன்னா நாம் ஒரு சாட்சியாக முன்னின்று உறுதிமொழி எடுத்துக்கும்போது நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்று இல்லை என்று நாம் சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு நாம் உறுதிமொழி எடுக்கிற முக்கியமான புத்தகங்களில் நமது பகவத்கீதையும் ஒன்றாகும். இப்படி கிருஷ்ணரின் புகழை சொல்லிக்கிட்டே போகலாம். கிருஷ்ண வழிபாடு பாலகிருஷ்ணர் அல்லது கோபாலன் என்ற பெயரில் 4வது நூற்றாண்டிலேயே இந்தியாவில் தொடங்கியாச்சு. சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டிலேயே இளங்கோவடிகளால் கண்ணன் என்று கூறப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய ஞாபகத்துக்கு வர்றது அவருடைய தசாவதாரங்கள், அதாவது 10 முக்கிய அவதாரங்கள். அதில் கிருஷ்ணர் அவதாரமானது துவாபர யுகத்தில் எடுத்த 8வது அவதாரமாகும். இப்படி நம்ம கிருஷ்ணரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி, வாங்க நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு இனி பார்ப்போம். கிருஷ்ண ஜெயந்தி வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராசலீலா அல்லது தகியண்டி என கொண்டாடப்பட்டு வருது. ராசலீலா அப்படின்னா கிருஷ்ணர் இளமை காலத்தில் கோகுலத்தில் கோபியர்கள் எனப்படும் இளம் பெண்களோட விளையாடிய காதல் விளையாட்டுகளை நடிச்சு காட்டுறது தான் நம்ம ராசலீலா கதை. தகியண்டி அப்படிங்கிறது மகாராஷ்டிரத்தில் பிரபலமாக உள்ள ஒரு விளையாட்டு. அதாவது உயரத்தில் தொங்கவிடப்பட்டுள்ள வெண்ணெய் தாலியை சிறுவர்கள் நார்கூம்பு அமைத்து மேலேறி அதனை உடைக்கிற ஒரு விளையாட்டாகும். இப்படி நடக்கிற விளையாட்டுகளுக்கு பல அரசியல் கட்சிகளும் வணிக நிறுவனங்களும் புரவல் நல்கும் விதமாக வெண்ணத்தாலியை உடைக்கிறவங்களுக்கும் ராஜலீலா நாடகத்தை சிறப்பாக அரங்கேற்றவர்களுக்கும் பல பரிசுகளை அறிவிச்சுக்கிட்டு வராங்க. மேலும் அவ்வாறு விளையாடும் போது வெண்ணத்தாலியை உடைப்பதற்காக கோவிந்தர்கள் கூம்பின் மேல் ஏறும்போது தண்ணீர் அடித்து அவர்களை ஏறவிடாது தடுப்பது விளையாட்டை ஆர்வமாக்குதுங்க. தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீ ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி என கிருஷ்ண ஜெயந்தியை நாம் கொண்டாடுறோம். தமிழ்நாட்டில் குறிப்பாக யாதவர்கள், செட்டியார்கள், பிள்ளைமார்கள், பிராமணர்கள் இவ்விழாவை கொண்டாடுறாங்க. தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா தேரோட்டம், உரியடி நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறதுங்க. நமது கேரளாவில் குருவாயூர் கோவிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்தி அன்று குருவாயூர் கோவிலுக்கு 1 லட்சம் அளவிலான பக்தர்கள் உலகத்தில் எல்லா நாடுகளிலிருந்தும் வந்துகிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் நடுநிசையில் பிறந்ததா ஒரு
கருத்து இருக்கு. அதனால நாம் கோகுலாஷ்டமி அன்னைக்கு பூஜைகளை மாலை நேரத்தில் நடத்துவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. கண்ணன் சிறு பிள்ளையா வீட்டிற்கு வருவது போன்று கால் தடங்களை அமைத்து நமது குழந்தைகளை உள்ளே அழைத்து வருவதன் மூலம் கிருஷ்ணர் நமது வீட்டிற்குள் வருவதாக நம் அனைவராலும் நம்பப்படுகிறது. அப்படி கூட்டிக்கிட்டு வர குழந்தைங்களுக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்ச தின்பண்டங்களான சீடை, முறுக்கு, வெண்ணெய் போன்றவற்றை வழங்கி அவங்களை குசிப்படுத்துறது மூலமாக நாம் கிருஷ்ணருக்கு மகிழ்ச்சி தர்றதா நம்ம முன்னோர்கள்ல இருந்து கருதப்பட்டு வருகிறது. இப்படி பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி இந்தியா முழுசும் மட்டும் இல்லாமல் நாட்டில், உலகத்தில் எல்லா இடங்களையும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சரி வாங்க நாமளும் போய் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி.